அது சக்சஸா இருக்கலாம், ஹீலிங்கா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். ஆண்டவர் வந்து நம்ம மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோட பேசி இருக்கிறார். அதனால வி பிலீவ் இன் கண்டினியூவல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன், நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? தொடர்ந்து நமக்கு தேவை. நம்ம மைண்ட் அப்படிதான் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால ஒன் ஃபைன் டே எல்லாம் முடிஞ்சிரும், ஒன் ஃபைன் டே என் லைஃப் நல்லாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒன் ஃபைன் டேக்கு உங்க ஹாப்பினஸ் தள்ளாதீங்க. ஓகே, ஸோ டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன் சொல்றார் ஆண்டவர். ஸோ இன்றிலிருந்து இன்றைக்கே அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அக்னாலேஜ் பண்ணுங்க. ஏன்? ஸோ இடம் கொடுக்கிற வேகத்துல மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீட் பேஸ்டா மட்டுமே நம்ம கூடுகிறதும் கிடையாது. நமக்கு இன்னது தேவை என்று நம்ம பிதா முன்னமே அறிந்திருக்கிறார். நம்ம எல்லாம் பிலீவ் பண்றோம். நமக்கு தேவை எது, நமக்கு விருப்பங்கள் எது, இது எல்லாமே அவருக்கு தெரியும். அதை காட்டிலும் ஒரு பெரிய டீப்பான காரியத்தை பரிசுத்தாவியானவர் நம்ம ஹார்ட்ல டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ வி க்ரோ டுகெதர். அவரோட அன்புல வளருகிறோம். ஸோ அவரோட அன்பை வந்து மெடிடேட் பண்றோம். டுகெதர் எல்லாருமா சேர்ந்து ஒருத்தரோட டெஸ்டிமனிஸ் கேட்கும் போதும், ஒருத்தரோட லைஃப் ஜேர்னியை கேட்கும் போதும் நம்ம என்ன பண்றோம்? ஓ, இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் நடத்துவாரா, இந்த மாதிரி எல்லாம் புரிதல் இருக்குமா, இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில நிறைய பேர் கிராஸ் பண்றாங்களா அப்படின்னு நம்ம கேட்க கேட்க ஒருத்தர் ஸ்டோரியும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க நமக்கு ஆண்டவரை வித்தியாசமான கோணத்துல அவரோட அன்பை புரிந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பா இருக்கு, ஃபெலோஷிப்ல நம்ம இருக்கும்போது. டுகெதர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே நம்பிக்கையுடையவர்களாய் உடனே நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? உபதேசங்களை குறித்து நினைக்க கூடாது. வி பிலீவ் த நேச்சர் ஆஃப் காட். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் தான். அவருக்கு ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமும் ஈவல் திங்ஸும் அவர்கிட்ட இருந்து கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்த்து அதை நம்புகிறோம். இன்னொன்னு, எனக்காக புதுசா ஏதோ இனிமேதான் செய்ய போறாருன்னு நம்ம நம்பல. எனக்கு எல்லாவற்றையும் என்னை குறித்த காரியங்கள் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டாயிற்று. அதுக்கு நான் இடம் கொடுக்கிற வேகத்துல, இடம் கொடுக்கிற விதத்துல நான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், அதை வெளியில லைஃப்ல கொண்டு வர முடியும்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். இதுக்கு மேல ஆண்டவர் செய்யறாரு நம்ம நம்புறது இல்ல. ஏற்கனவே சகலத்தையும் செய்து முடிச்சிட்டார் நம்ம நம்புகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டம் நமக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி பீப்புள் ஒன்னா நம்ம கூடி வரும்போது, யூனோ திஸ் ஃபெலோஷிப் இஸ் கோயிங் டு பி பவர் ஃபில்ட், பவர் பேக்ட். ஏன்னா வேற வேற உபதேசங்கள் வேற வேற விஷயமா நம்பி ஆண்டவர் வந்து எதை கொடுத்தோம் நம்மள வந்து திருத்துவாரு, சிட்சிப்பாரு, தண்டிப்பாரு. ஒரு விஷயத்த வந்து பொறுமையை கத்துக் கொடுக்க எது வேணா அனுமதிப்பாரு, நோயை அனுமதிப்பார், குறைவை அனுமதிப்பார். உங்க ஒய்ஃப் கோச்சிட்டு போயிடுவாங்க, உங்க பையங்க உங்கள்கிட்ட பேசாம விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் நாங்க போதனைகள் பண்றதை நாங்க கேட்கிறோம். இதை கேட்டுதான் நாங்களும் வளர்ந்துருக்கிறோம். ஆனா ஒரு டைம்க்கு அப்புறம் ஆண்டவர் எங்களை அதுல இருந்தெல்லாம் என்ன பண்ணார்? ரட்சித்தார். நோ, காட் இஸ் குட் அப்படிங்கிற வெளிப்பாட்டுக்குள்ள எங்களை நடத்த ஆரம்பிச்சார். பிதாவை வில்லன் மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்த ஒரு டைம்ல இருந்து, டைம் டிராப்ல இருந்து எங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? மீட்டார். ஸோ வி பிலீவ் ட்ரையூன் இஸ் குட் ஆல் டுகெதர். ஏசப்பா நல்லவர், பரிசுத்தாவியானவர் மென்மையானவர். ஆனா பிதா மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார் அடிக்கடி. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அவர்கிட்ட. அவர் அடிக்கடி என்ன பண்ண மாட்டாரு? ஏசப்பா மாதிரி கயிறு கரத்தையும் அப்படியே விரிச்சு அணைச்சிக்க மாட்டாரு. அவர் அடிக்கடி என்ன பண்ணுவார்? கொம்பெடுப்பார், அடிப்பார். அப்படியெல்லாம் வந்து நிறைய இடத்துல நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதை நாங்க நம்புகிறது இல்லை. ஒரு கிஃப்டை விட கிஃப்டை கொடுக்கிறவருக்கு நம்ம மேல அதிகமா அன்பு உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் இல்லையா? அது மாதிரி பிதா உலகத்துல ஒருத்தரும் கெட்டு போகாதபடிக்கு ஏசப்பாவை கொடுத்து இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார்னு தெளிவா அவருடைய அன்பு எழுதியிருக்கிறது. அதனால நாம நம்புகிற பிதா வந்து யாரு? ஏசப்பாவோட பிதா. ஏசப்பாவோட பிதா எப்படி எப்படி காட்டப்படுது வேதத்துல? ஒரு அன்பானவர் என்றும், எல்லாவற்றையும் விட அதிகமாய் நம்மை நேசிக்கக்கூடியவர் என்றும், நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய தன்னை தாழ்த்தி கொண்டார் என்றும் நாங்கள் நம்புகிறோம். இன்னொன்னு, ஏசப்பா ஆவியானவர் பிதா அப்படின்னு சொல்லி வேற வேற விஷயங்கள் அப்படிங்கு வேற வேற கேரக்டர்ஸ் வேற வேற மாதிரி ஆப்ரேட் ஆவாங்க அப்படின்னும் நம்ம நம்புகிறது இல்ல. மூன்று பேரும் ஒன்னஸ்ல இருக்கிறாங்க, ஒன்னஸ்ல தான் இருக்கிறாங்க. மூன்று பேருக்குள்ளும் பயங்கரமான ஒரு இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ் இருக்கிறது. இவர் என்னவோ அதுதான் அவர்
அவர் செய்கிறார். அவர் என்னவோ அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதர் சென்டர்ட் லவ் அவர்களுக்குள்ள பரிமாறப்படுகிறது. அவங்க குடும்பம், அவங்க ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஸோ இந்த நேச்சர், இந்த அன்பின் பரிமாற்றம், நிபந்தனை இல்லாத அன்பு, செல்ஃப் எம்டிங், அதாவது செல்ஃப் கிவிங் லவ், இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், அவங்க தான் நமக்குள்ள மனுஷனுக்குள்ள வந்திருக்குன்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புகிறோம். ஏன்னா அவருடைய சாயலாகவே நம்மள படைச்சிருக்கிறார் நம்ம நம்புகிறோம். இது ஏன் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் சொல்லி புதுசா ஒரு வேலை ஜாயின் பண்றவங்க, நீங்க நிறைய விதமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஜாயின் பண்ணலாம். பட் ஆனா இங்கு இதெல்லாம் நாங்க பிலீவ் பண்றோம்னு உங்களுக்கு தெரியணும். ம் இதெல்லாம் வந்து ஏதோ இதெல்லாம் ஐயோ பிலீவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது மாதிரி விஷயம் கிடையாது. இதுதான் பிலீவ் பண்ணி ஆகணும். அவர் நல்லவர் அப்படின்னு நம்பலைன்னா நம்ம ப்ரேயருக்கு வர்றதே வேஸ்ட் இல்ல. ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோங்க, அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரி, நம்மள வேண்டி விரும்பி இன்வைட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா நம்மள கவனிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தானே போறோம். ஏன் நம்ம கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணும்போது. அந்த மாதிரி இன்னைக்கு மீட்டிங்க்கு வரவங்க, இந்த மீட்டிங்க்கு வரவங்க எல்லாம் யூ எக்ஸ்பெக்ட் சம்திங். அதாவது கடவுள் வந்து என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு ஏதாச்சும் செய்வாரு, ஒரு நல்லவருன்னு ஒரு ஓரமா ஒரு நம்பிக்கை. என்னதான் நெகட்டிவான டீச்சிங்ஸ் நீங்க கேட்டிருந்தாலும் நம்பிக்கையோட தான் வரீங்க. பட் ஹி வில் நாட் ஃபெயில் யூன்னு நான் சொல்றேன். நீங்க அந்த ஓரமா கூட பரவாயில்ல, அவர் கொஞ்சம் நல்லவர் தான் போல இருக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சு வந்திருந்தா கூட he will not fail you and he will really immerse you into his perfect love. அவருடைய பூரண அன்புல உங்களை முக்கி முக்கி எடுக்கிற வரைக்கும் விட மாட்டார். நீங்க தூக்கத்துல எழும்பி இங்க பாரு, ஆண்டவரை நம்பி போனல, அதனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு யாராவது சொன்னா கூட கிடையாது கிடையாது, ஆண்டவர் நல்லவர், எனக்கு தீங்கு அவர் செய்யவே மாட்டார்னு சொல்லிட்டு நீங்க படுத்து தூங்குவீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கூட டவுட் இல்லாம ஆண்டவரை நல்லவர் என்று நம்புகிற கூட்டமா நம்ம இருக்கிறோம். ஒருத்தரையும் ஆண்டவர் அப்படிதான் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. ஏன் சத்தியத்தை நம்புகிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் நாங்க நம்புகிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மைக்கு நேராகவே மாற்றி கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், அலைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். அது நேரத்துல அவர் பிரசன்ஸ்ல ஒருத்தரும் முக்கியம், ஒருத்தரும் யூனிக்கு. ஒரு ஒரு ஆள் வந்து ஹீரோ மாதிரியும் மீதி எல்லாம் சைடு ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து குணச்சித்திரமா அது மாதிரி எல்லாம் இல்ல. ஆண்டோட ஸ்கிரீன் பிளேல எல்லாருமே ஹீரோ. ஒருத்தருக்கும் ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. ஒருத்தரையும் தனிப்பட்ட விதத்துல அவர் நேசிக்கிறார், ஒருத்தரையும் தனிப்பட்ட விதத்துல அவர் அன்பை உணர்த்துகிறார். அவங்களும் அதை ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்ற மாதிரி அந்த ரெவலேஷன்ல நடத்துறாரு. யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? ஆமா, ஆமா. இப்ப இதெல்லாம் கேட்க கேட்க அந்த மாதிரி உணர்றேன். முன்னாடி அப்படி நான் உணர்ந்தது இல்ல. சபையில ஏதோ ஒரு விசுவாசி, ஒரு இப்பதான் நான் விசுவாசிட்டு இருக்கேன், ஒரு விசுவாசியா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்க ஓரமா இருந்திருப்பீர்களானா, ஏன்னோ அது உங்க விசுவாசி என்பது என்னது, உங்களுடைய வாட் யூ டூ பிலீவ். விசுவாசின்னா என்ன, நம்ம நம்புகிற விஷயம். ஆனா உங்க அடையாளம் என்னது, அவருடைய பிள்ளை, அவருடைய குமாரன் குமாரத்தி என்பதுதான் உங்க அடையாளம். சோ மற்றவர்கள் கொடுக்கிற அடையாளத்திலேயே வாழ்ந்து முடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சபை விசுவாசி, அவங்க சபை மூப்பர், அவங்க சபை செக்ரட்டரி, அவங்க சபை ட்ரெஷரர், அது நம்முடைய அடையாளம் கிடையாது. நான் அவருடைய குமாரத்தி, குமாரன் அப்படிங்கறதா நம்மளுடைய முதல் அடையாளம். ஓகே, மீதியெல்லாம் வாட் வி டூ, நாம் எதை செய்கிறோமோ மீதியெல்லாம் அதுதான். ஓகே, ஸோ அதனாலதான் ஊழியத்திலுமே கூட வி டோன்ட் பிலீவ் இன் டைட்டில்ஸ். அந்த வசதிக்கு நம்ம கூப்பிட்டுக்கிறோம், பழகுனதுனால பாஸ்டர் அப்படிங்கிறோம். இது ஒரு ஒரு டைட்டில வச்சு அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க. பட் குமாரன் குமாரத்திங்கிறது தான் நம்மளுடைய முதல் அடையாளம். நம்ம எதை செய்கிறோமோ, ப்ராஃபிட்ங்கிறது என்னது, அடையாளம் கிடையாது. வாட் தி ஃபங்க்ஷன், அவங்களுடைய ஃபங்க்ஷன். ஓகே, தீர்க்கதரிசிங்கிறது யாரு, அவங்க நம்ம சொல்றோம் அழைக்கிறோம்ல, அது அவங்க வந்து அவங்களோட ஃபங்க்ஷன், அது அவங்க அடையாளம் கிடையாது. அவங்களும் தேவனுடைய குமாரன் தான். ஏன் சுகமளிக்கிற வரம் பெற்றவர் அப்படின்றது அவங்க அடையாளம் கிடையாது. அவங்களும் தேவனுடைய குமாரன் தான். அந்த ஏரியால அதோட வெளிப்பாடு அவர்களுக்கு அதிகமா இருக்கு, பாரம் இருக்கிறதுனால அவங்க அந்த கிஃப்ட்ல மூவ் ஆகுறாங்க. அத அவங்கள ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு அர்த்தம். ஸோ அவங்க ஏதோ ரொம்ப ஸ்பெஷல், நம்ம ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு விசுவாசி தான், நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் வந்து ஒரு தூசி துரும்பு அப்படியெல்லாம் நீங்க ஒருத்தரும் நினைக்க கூடாது. ஸோ இது இங்க வந்து நம்ம அப்படிதான் எல்லாரையுமே ஆண்டவர் என்ன சத்தியத்தை வேதத்துல வைத்திருக்கிறாரோ அதை தான் நம்ம டீச் பண்றோம். ஸோ ஹியர் வி பிலீவ் ஈச் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட், ஈச் ஒன் இஸ் யூனிக், ஈச் ஒன் இஸ் செலிப்ரேட்டட் இன் காட்ஸ் பிரசன்ஸ். இன்னொன்னு, நமக்குள்ள யாரு இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க, நம்ம இருதயத்துக்குள்ள யாருங்க இருக்காங்க? சாட்ல போடுங்க பார்ப்போம்.
யார் இருக்காங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள யார் இருக்கிறது? யார் இருக்காங்க? சேட்ல போடுங்க. ஹோலி ஸ்பிரிட் இருக்காங்க. ஓகே. வேற வேற பதில்கள்? வேற யார் இருக்காங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கு? ஜீசஸ் இருக்காரு. ஓகே. ஜீசஸ் இருக்காரு. ஓகே. ஓகே. சோ இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம வந்து யா கண்டிப்பா ஜீசஸ் இருக்காரு, ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு. எல்லாருடைய ஆன்சரும் கரெக்ட். அதுதான் இப்ப சொல்ல வரேன். எல்லாருடைய ஆன்சரும் கரெக்ட். ஆனா என்னன்னா சில நேரங்கள்ல நேரோவா நம்ம கேட்டு கேட்டு பழகுனதுனால நம்ம இதை சொல்ல ஆரம்பிக்கிறோம். எஸ், ஹூ இஸ் தட்? கவிதா தினகரன் சிஸ்டர் மதுரை. ஹோலி ஸ்பிரிட், ஃபாதர் அண்ட் ஜீசஸ். கரெக்ட். மூன்று பேரும் இப்ப நமக்குள்ள அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நமக்கு இடம் கம்மி. அதனால ஒண்ணு ஜீசஸ் இருப்பாரு, இல்ல ஹோலி ஸ்பிரிட் இருப்பாரு, இல்ல ஃபாதர் இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? ஒருவேளை நம்ம அறியாம இன்னும் நமக்கு தெரியாதனால டீச் பண்ண விதம் நிறைய விஷயம் கேட்டு வளர்ந்ததுனால அப்படி நம்ம நினைக்க வாய்ப்பு உண்டு. ஆனா யூனோ ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட் கிட்ட பிரிவு இருக்கா? டிவிஷன் இருக்கா? தே ஆர் டிஃப்ரெண்ட். பட் என்ன சொல்றது, அவங்களுக்குள்ள ஒன்னஸ் இருக்கு. பட் தே ஆர் டிஸ்டிங்க்ட் ஆல்சோ. ஒருத்தருடைய தன்மைகள், அவங்க செயல்படுகிற விதம், அவங்க நமக்கு வெளிப்படுத்துற விதம் வித்தியாசமா இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள எந்த ஒரு கேப்பும் கிடையாது, டிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ ரட்சிக்கப்படும் போது எனக்குள்ள ஏசப்பா வந்துட்டாரு நம்ம நம்புறோம். இன்னசென்ட்டா நமக்கு தெரியாது. நம்ம சொன்னதை நம்ம ஒரு ரட்சிப்பின் ஜெபம் செய்யறோம். சொல்றாங்க, நான் ஒரு பாவி, நான் வந்து உண்மை ஏற்றுக்கிறேன், நீங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டீங்க, எனக்காக சிலுவையில மறிச்சீங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கப்பட்ட ஜெபத்தை சொல்றோம். சில நேரங்கள்ல பார்த்தா உணர்ந்தே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்மள ரட்சிப்புல நடத்திப்பாங்க. யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்றீங்க? நான் ரொம்ப ஃபீல் பண்ணி உணர்ந்தே என் ரட்சிப்பின் பிரேயரை நான் சொல்லல. நாட்கள் ஆக ஆகதான் ஐ ரியலி டிட் நியூ வாட் இஸ் சால்வேஷன். நான் வளர்ந்துகிட்டே வரேங்கிறது அப்புறம் தெரிஞ்சது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏன்? அது மாதிரிதான் நிறைய பேருக்கு சடங்கு மாதிரி ரட்சிப்புல வந்திருப்பீங்க, சடங்கு மாதிரி ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க. அப்புறம் ஐயோ அடுத்து நீ அபிஷேகம் ஒண்ணு இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்திருப்பீங்க. ஏன்னா இது வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸா இருக்கும்போது தவிர்க்க முடியாத ஒன்று இதெல்லாம். பட் நான் லாவாக ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள அப்படியே வளர்த்துக்கிட்டே வர்றார். இஸ் க்ரோயிங். இப்ப எதுக்குன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மூணு பேரும் ஒன்னா தாங்க இருப்பாங்க, தனியாலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இனிமே உங்களுக்குள்ள நீங்க எப்படி நினைக்கணும்? Father is in me, Holy Spirit is in me, and Jesus is in me. யோவான் 17ல நீங்க அந்த வாசிச்சீங்கன்னா, அந்த சாப்டர் ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா, நீங்க அவ்வளவு அழகா அந்த ட்ரையூன் நமக்குள்ள இருக்கிறதும் நம்மை சூழ்ந்து இருக்கிறதையும் அவ்வளவு அழகா அந்த வசனங்கள் சொல்லும். யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க, ஏற்கனவே படிக்க வச்சிருப்பாங்க பிரதர் நிறைய முறை. நம்மளை சூழ்ந்தும் திரியேகம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நம்மளை சூழ்ந்திருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா நம்பணும். Yeah, Holy Spirit is really, really helping us to implement things. சில விஷயங்களை அப்ளை பண்றதுக்கான ஒரு கிரியேட்டிவ் விஷயம், ஒரு அப்ளிகேஷன் ஃபோர்ஸ் நமக்குள்ள இருக்கிறதுனா அது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை செய்ய வைக்கிறார், நம்ம கூட பண்றார். அதுக்காக பிதா அங்க ஆப்சென்டா இருக்காரு, ஜீசஸ் அங்க இல்ல அப்படிங்கிறது கிடையாது. ஏன்? ஸோ இதெல்லாம் மைண்ட்ல பேஸ்க்கா அதெல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வி பிலீவ், இதெல்லாம் நம்ம நம்புகிற விஷயம். எஸ். ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு டெல் என்னது, நம்ம திரியேகத்தை கொண்டாடுகிற ஒரு கூட்டம். அதே இன்னும் திரியேகம் நம்மளை கொண்டாடுகிறது அப்படின்னு நம்புகிற ஒரு கூட்டம் நம்ம. ஏன்? ஸோ வி டோன்ட் வாண்ட் டு ஹைலைட். இது ஹைராக்கின்னு கிடையாது. இவர் ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட், இவர் தேர்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே புரிந்து கொள்ள நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு, லீட் பண்றாரு. எஸ். யாரெல்லாம் ஏன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இது பைபிள்ல இருக்கா அப்படின்லாம் நிறைய பேருக்கு மைண்ட்ல எல்லாம் ஒரு வேலை வந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, லார்ட் டாக் டு மீ, டீச் மீ, தொடர்ந்து என்னை ட்ரெயின் பண்ணுங்க, என்னை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா யார் உங்களுக்கு குழப்ப பார்த்தாலும் உங்களை தெளிவாக்குகிறதுக்கு தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஜஸ்ட் டாக் இன் டங்ஸ் அண்ட் கம்யூன் வித் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஹீ வில் லீட் யூ இன்டு ஆல் ட்ரூத்ஸ். அவர் என்ன பண்ணுவாரு, நீங்க கேட்கறது சத்தியம்தான், உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். இப்படி நீங்கள் துருபதேசங்கள்ல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எப்படி சொல்றேன்னா, ஒருத்தவங்க சொல்றாங்கங்க, நீங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ற ஒரு தெய்வ மனிதரோ இல்ல உங்களை அவங்க சொல்றாங்க, நீங்க அவங்க இது மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க, உங்க அப்பா இப்படி எல்லாம் செஞ்சதுனாலதான் உங்க வீட்டுல இப்படி ஒரு கஷ்டம் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, உங்க பிள்ளைக்கு இப்படி இருக்கு, நீங்க இதை கிராஸ் பண்ணிதான் ஆகணும், அது வந்து யாரால மன்னிக்கவே முடியாது, மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் நடந்துருச்சு, இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஈவன் இஃப் இட் இஸ் சோ ரியல். அப்படி கேட்கும் போது அப்படி ரியலா தோணாலும் அது வந்து என்னது, அவருடைய புரிதல், அவருடைய லிமிட்டட் ரெவலேஷன்ல இருந்து அவர் பேசுறாரு. சோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, நீங்க அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருங்க. உள்ளுக்குள்ள நெகட்டிவா கேட்கும் போது, ஆண்டோட சுபாவத்தை பத்தி மாற்றி சொல்லப்படும் போது, சாபங்களை அப்படியே தூவுறாங்க அப்படின்னும் போது, நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர்கிட்ட இதை பத்தி என்ன சொல்றீங்க ஆண்டவரே? ஆனா இதை கேட்கும் போது எனக்குள்ள ஒரு பதட்டமும் பயமும் ஒரு நிச்சயம் இல்லாத தன்மையும் என்ன நிரப்புது. ஸோ நான் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு நீங்க கேளுங்க. அப்பா ஆண்டவர் உங்களை லீட் பண்ணுவார். சில நேரங்கள்ல சில மெசேஜஸ் ஆஃபே பண்ண சொல்லுவாரு ஆண்டவர். இதை தொடர்ந்து கேட்காதன்னு சொல்லுவார். ஜஸ்ட் பாஸ் அண்ட் லீவ், டூ சம் குட் ஜாப்னு சொல்லுவார். அப்புறம் நிறைய நேரத்துல நிறைய கெட்ட விஷயங்களை, ஆண்டவரை பத்தி நேச்சரை மாத்தி சொல்லுகிற விஷயங்களை கேட்காமல் இருக்கிறதுக்கே ஆவியானவர் என்ன பண்ணுவார், நம்மளை லீட் பண்ணுவார். ஏன்? சோ உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவரை விட உங்களை பெஸ்டா கைட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. எந்த மெசேஜை கேட்கும் போதோ நீங்க ஆண்டவர்கிட்ட க்ளோஸா ஃபீல் பண்ணணும். ஆண்டவர் உங்களுக்கு க்ளோஸ் தான், அவர் உங்களுக்கு சிநேகிதர், அவர் உங்க தகப்பன், உங்களுக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சாருன்னு உங்களை ஃபீல் பண்ண வைக்கணும். அண்ட் யூ ஷுட் நெவர் ஃபீல் லோன்லி. ஒரு அநாத மனப்பான்மை உங்களுக்குள்ள இல்லாம அப்படியே எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு பிடிப்பு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற மெசேஜஸ் மட்டும்தான் ஆவியானவர் பேசுறது. ஓகே, அதுதான் ஜீசஸோட மெசேஜ், அதுதான் பிதாவுடைய வார்த்தை. ஓகே, சோ உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, யாருக்கிட்டையும் சுத்தி முத்தி நீங்க போய் செக் பண்ணணும் கூட கிடையாது. ஜஸ்ட் உங்க கான்சன்ட்ரேஷனை உங்களுக்குள்ள திருப்புங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ கிட்ட கேளுங்க. கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் பெஸ்டா சாட்சி கொடுப்பார், வெதர் திஸ் இஸ் ஃப்ரம் ஹிம் ஆர் நாட். அவர் தான் பேசுறாரா இல்ல யாருன்னு அவரு சொல்லணும். யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சோ ரொம்ப நல்ல ஒரு ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு யாருன்னா சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதெல்லாம் நான் ஏன் கொடுக்குறேன், எனக்கு பிவேர் பண்றேன், உங்களை எல்லாம் ஜாக்கிரதைப்படுத்துறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. பட் ஏன் சொல்றேன்னு தெரியல, யாருக்கும் அது நீடா இருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அப்போ என்ன வேணா பண்ணலாம், அப்ப ஆண்டவர் வந்து இது பண்ணிட்டே இருப்பாரா, உங்களுக்காக செஞ்சுட்டு இருப்பாரா? ரொம்ப அது மாதிரி பேசுறவங்க கிட்ட ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா பயத்தை விதைத்து விதைத்து உங்களோட டெஸ்டினில இருந்து அவங்களை என்ன பண்ணுவாங்க, திருப்பி விட்டுருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, கைண்டா டிஸ்கரேஜ் பண்ணிருங்க. அழகா என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ ஹோலி. ப்ரே பண்ணலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிறைய விஷயங்களை இடத்துல நாங்க எதிர்பார்க்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட், த ஒன்லி நீட் இஸ் யூ லார்ட். நீங்க தான் எங்க தேவை ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு எல்லா நேரத்திலையும் குரு துணையா இருக்கிறீங்கப்பா. இப்போது எங்களுக்கு தேவை இன்னொரு மெசேஜோ இன்னொரு புது விதமான ரெவலேஷன் இல்ல ஆண்டவரே. எங்களுக்கு தேவை நீங்க உண்மை புரிந்து கொள்ள, உங்க கூட க்ளோஸா ஃபீல் பண்ணதான் ஒரு மெசேஜ். உங்க கூட க்ளோஸா எங்களை ஃபீல் பண்ண வைக்கதான் ஊழியருங்க ஆண்டவரே. இதை குறித்த தெளிவு ஒருத்தருக்கும் கனெக்ட் ஆன ஒருத்தருக்கும் உண்டாகட்டும்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். வாட் வி நீட் இஸ் நாட் வாட் யூ டூ, வி நீட் யூ. நீங்க என்ன செய்யறீங்கிறது இல்ல ஆண்டவரே எங்க நீட், நீங்களே எங்க தேவைப்பா. ஸோ என்கவுண்டர்ஸ் உண்டாகட்டும், கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட ஒரு தனிப்பட்ட சந்திப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த சந்திப்பு அவர்களை வெகு தூரம் கொண்டு செல்லும், உங்க கூட இருக்கிற தனிப்பட்ட உறவுல பலப்படுத்தும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், யூ டாக் டு திம். ஒருத்தர்கிட்டயும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க. உண்மை குறித்த சகல சத்தியத்திற்குள்ள நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி. எங்களை ஒவ்வொருத்தரையும் நாங்க விட்டு கொடுக்கிறோம். ஒருவேளை நாங்க சேனல்ஸை வந்து நேரோ பண்ணி வச்சிருந்தோம்னா, இப்படிதான் ஆண்டவர் பேசுவார், அப்படிதான் பேசுவார், இது உங்க மூலமா தான் பேசுவார்னு ஏதாவது நாங்க நேரோ பண்ணி வச்சிருந்தோம்னா அதை எல்லாத்தையும் நாங்க பிரேக் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவர் நீங்க உண்மை வெளிப்படுத்த எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவீங்கிற அந்த ஓப்பன் மைண்டட்னஸ ஒருத்தருக்கும் நான் பேசுகிறேன்ப்பா. திறந்த ஒரு 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 பயங்கரமான ஒரு ஓப்பன்னஸ் நான் பேசுறேன். let your mind really accommodate to new things. நீங்க பேசுகிற விதங்களுக்கே அவங்க மைண்ட் மாறட்டும் சொல்லி நான் பேசுகிறேன்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஐ ஸ்பீக் ஹீலிங், ஐ ஸ்பீக் ஹீலிங், ஐ ஸ்பீக் ஹீலிங், ஐ ஸ்பீக் ஹீலிங். தேங்க்யூ ஜீசஸ். ஒருத்தருக்குள்ள சிந்தைக்குள்ள ஆண்டவரே இருக்கிற எல்லா விதமான எஸ் ஹோலி ஸ்பிரிட் எங்கெங்கெல்லாம் சிக்கி கொண்டு இருக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் முடிச்சுகள் மாதிரி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இதை குறிச்சு என்னன்னு தெளிவில்லாமல் இருக்கிறாங்களோ, இருள் இருக்கிறதோ,
அது எல்லாம் ஆண்டவரே வெளிச்சமாய் மாற கடவுதுன்னு சொல்லி நான் பேசுகிறேன். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி நான் பேசுகிறேன். எல்லா நாட்ஸ் அப்படியே ரிலீஸ் ஆகட்டும் சொல்லி நான் பேசுகிறேன். லெட் them really know you. let them really know you. உம்மை அறிந்து கொள்ள, உம்மை புரிந்து கொள்ள, நீர் இருக்கிற வண்ணமாய் ஆண்டவரே உம்மை புரிந்து கொள்ளுகிற கிருபை ஒருத்தருக்கு உண்டாகட்டும். எவ்ரி டைம் தே அட்டெண்ட் a prayer, எவ்ரி டைம் தே ஹியர் அ மெசேஜ், எங்க அவங்க கேட்கும் போதும் கிறிஸ்துவின் ஆவியானவர்கிட்ட அதை குறிச்சு கேட்கணும், கிறிஸ்துவின் ஆவியானவர் அதை குறித்து சாட்சி கொடுக்கணுங்கிற தெளிவு ஒருத்தருக்கும் உண்டாகட்டும்ப்பா. தெளிவு ஒவ்வொருத்தருக்குள்ள உண்டாகட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க என்ன செய்வீங்கிறது அடுத்து. நீங்க செய்யக்கூடியதை ஒருத்தரும் நிறுத்த முடியாது. நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு எங்களுக்கு தெளிவா நீங்க பேசியிருக்கிறீங்க. ஆனால் நீங்க தான் எங்க தேவை, நீங்க தான் எங்க நீட், எங்களுக்கு நீடு நீங்க தான் அப்படின்னு உங்க பிரசனத்தையே ஹோஸ்ட் பண்ற அந்த தாகம் ஒருத்தருக்கும் உண்டாகட்டும். உனக்கு என்ன வேணும் ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆண்டவரே எனக்குள்ள இருக்காரு, மீதி எல்லாமே எனக்கு தானா கொடுக்கப்படும், நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிற அளவுக்கு ஒருத்தருக்கும் அந்த வெளிச்சம் மனசுக்குள்ள வரட்டும்ப்பா. இங்க போனா இது கிடைக்கும், இவங்க போய் இவங்க கிட்ட ஜெபம் பண்ணா இது கிடைக்கும், அப்படி அந்த மாதிரி சிறு பிள்ளைத்தனம் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைத்தனம் எல்லாம் மாறட்டும். இருக்கிற இடத்துல தேவனை ஹோஸ்ட் பண்ணி, பரிசுத்தாவியோட பிரசன்னத்தை ஹோஸ்ட் பண்ணி, தனக்கான காரியங்களை அட்ராக்ட் பண்ண, எஃபர்ட்லெஸ்ஸா அட்ராக்ட் பண்ற கிரேஸ் ஒருவருக்கும் அப்படியே ரிலீஸ் ஆகட்டும் பா, ரிலீஸ் ஆகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே முதிர்ந்த குமாரர்களை போல இவன் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அவர்களுக்குள்ள அந்த முதிர்ச்சியை கொடுக்கறதுக்காக நன்றி. சகல சத்தியத்திற்குள்ளும் அவர்களை நடத்துகிறதுக்காக நன்றி. எல்லா பயங்களையும் நீங்களாக்கி அவர்கள் நீங்க ரட்சிக்கிறதுக்காக நன்றி அப்பா. தான் தனிமையா இல்ல, அனாதை மனப்பான்மைகள் எல்லாம் வெளியேறுகிறதுக்காக நன்றி. குமாரனுடைய ஆவி அவர்களை ஆட்கொள்ளுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். let them be rooted where they are. அவர்கள் ஆண்டவரே நீங்க நடத்துகிற இடத்துல ரூட்டடா இருக்கிற கிருபைகளை நான் ரிலீஸ் பண்ற அலைந்து திரிகிற அப்படியே குருவியை போல அவங்க இருக்கக்கூடாதுப்பா. let them know the nest. அவங்களுடைய கூட அவங்க தெரிந்துக்கிட்டோம். அவங்க எங்க இருந்து செட்டில் ஆனா they'll growங்கிறத அவங்க பிடிச்சு கொள்ளட்டும். அந்த கைடன்ஸ் உங்ககிட்ட இருந்து வருகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், let them be really really established people Lord. நல்ல வேரூன்றி கட்டப்பட்டவர்களா இருக்கட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட், ஜீவ விருட்சங்கள் அப்படின்னும் போது they are rooted-னு அர்த்தம், they are rooted-னு அர்த்தம். எஸ் லார்ட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தருக்கும் அந்த கிரேஸ் உண்டாகட்டும், உமக்குள்ள அப்படியே ரூட் ஆகட்டும்ப்பா. நீங்க சாட்சி கொடுங்க, நீங்க டீச் பண்ணுங்க, நீங்க என்கவுண்டர்ஸ் ஓபன் பண்ணுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு புரிகிற விதத்துல நீங்க பேசுகிறதுக்காக நன்றி. ஆல் தட் ஐ நீட் இஸ் யூ லார்ட் அப்படிங்கிறது தான் அறிக்கையா எல்லாருக்கும் மாறணும் ஆண்டவரே. எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க தான். எனக்குள்ள இருக்கிற உங்களுக்கும் எனக்கு இருக்கிற உறவு தான் முக்கியம்ப்பா. நீங்க இதை செஞ்சீங்க சந்தோஷம், அதை செஞ்சீங்க சந்தோஷம், இதை செய்றீங்க சந்தோஷம், எல்லாம் நல்லதுதான். ஆனா இது எல்லாத்தையும் காட்டிலும் எனக்கு நீங்க முக்கியம், கூட இருக்கிற உறவு முக்கியம், மோடு இருக்கிற அந்த இன்டிமெசி எனக்கு முக்கியம், இந்த கான்சியஸ்னஸ் எனக்கு முக்கியம், உங்க பிரசன்ஸ்ல இருக்கிற இதம் எனக்கு முக்கியம். வேற இது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஸ்டேட்ல ஒருத்தரையும் நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஐ ஸ்பீக் என்கவுண்டர்ஸ் லார்ட். அப்படியே தூங்கும் போது அவர்களுக்கு சொப்பனங்கள் மூலமாக நீங்க வெளிப்படுவீராக, தரிசனங்கள் மூலமாக அவர்களோடு பேசுவீர்களாக ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க அப்படியாப்பட்ட எல்லாரையும் கூட நீங்க இன்டர்வென்ட் பண்ண போறீங்க, அதுக்காக நன்றி, நன்றி. எங்க வீட்டு பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாரும் ஆண்டவரே உண்மை புரிந்து கொள்ள போகிறாங்க. எங்க பிள்ளைகள் பேசுகிறதை பார்த்து நாங்க ஆச்சரியப்படுகிற விதமா எங்க பிள்ளைகளுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறது. அதை நான் பிளேஸ்ல அந்த பிளெஸிங்க பேசுகிறேன். ஜஸ்ட் பிகாஸ் they are around the anointed people, அவர்களுக்குள்ள அந்த பிரகாசம் உண்டாகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் மீதும் இந்த வெளிச்சத்தை நான் பேசுகிறேன், இந்த தெளிவை நான் பேசுகிறேன், இந்த ரூட்டட்னஸை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. மீதியான எல்லாம் கூட கொடுக்கப்படுகிற காரியங்கள் இவர்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதபடி இவங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். we give you all the glory Lord. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், உமக்கு செலுத்துகிறோம். in Jesus name, amen, amen, amen. so expect great things. எதுனா கிரேட் திங்ஸ்னா உடனே நம்ம பழைய பழக்கத்துல என்ன போகுதுன்னா பெரிய பிரேக் த்ரூ, பெரிய பண வரவு, பெரிய ஒரு ப்ரொமோஷன், இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. பொசுறு மாதிரி கிடைக்கும். எதிர்பார்க்காத நேரத்துல டப்பு டப்பு டப்புன்னு முடிகிற விஷயங்கள். ஆனா பெரிய விஷயம்னா என்ன, உங்களுக்கு ஆண்டவருக்கும் ஒரு சந்திப்பு உண்டாகிறது, அவரை குறித்து இன்னும் ஆழமான ஒரு ரூட், அப்படியே ரூட் எடுத்து நீங்க அவரை புரிந்து கொள்வது,
அவர் உங்களுக்கு எப்படியெல்லாம் அவைலபிளா இருக்கிறாருன்னு நீங்க புரிந்துக்கிறது, இதெல்லாம் தாங்க பெரிய பிரேக் த்ரூ, ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ. இந்த பிரேக் த்ரூ சுத்தி இருக்கிற விஷயங்களை எல்லாம் ஹேண்டில் பண்ணிரும். அப்புறமா நீங்க ஐயோ நம்ம இப்படியெல்லாம் நினைச்சோமே, இப்படி முடிஞ்சிருச்சே அப்படின்னு நீங்க அடுத்து என்ன நீங்க யோசிப்பீங்க. ஓகே. ஸோ அதனால இப்ப வச்சிருக்கிற டார்கெட், இப்ப வச்சிருக்கிற கோல், இப்ப வச்சிருக்கிற ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாம் ஆக்சுவலி ஃபார் காட் இட் இஸ் நாட் டஃப், இட் இஸ் வெரி ஈஸி. லேசான காரியம்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இப்ப இவ்வளவு பெரிய லிஸ்ட் டெட் வச்சிருந்தாலும், கடன் வச்சிருந்தாலும் சரி, எந்த பலவீனம் நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாலும், இல்ல எந்த பிள்ளைய பத்தி நீங்க எழுதி வச்சிருந்தாலும் சரி, கணவரை பத்தி, மனைவியை பத்தி, எந்த உறவு பிரச்சனைகளை பத்தி நீங்க எது லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாலும், உங்களுக்கான வார்த்தை இதெல்லாம் லேசான காரியம். ஓகே. எஸ். சொல்லுங்க பாப்பா. இட் இஸ் ஈஸி. காட், ஃபார் காட் இட் இஸ் ஈஸி. ஐ ரிசீவ் இட். இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். பட் ஃபார் மீ, ஐ நோ ஐ நீட் ஒன்லி யூ லார்ட். உங்களை தான் எனக்கு தேவை. நீங்க தான் எனக்கு தேவை. உங்க பிரசன்ஸ் தான் எனக்கு தேவை. உங்க அனாயிண்டிங் தான் எனக்கு தேவை. எஸ். ஸோ இந்த தாட்டோட முடிக்கலாம். டேக் கேர். என்ஜாய் யர் ஈவினிங். பிளஸ் யூ ஆல். பை.